பிரியாணி, நெய்ச்சோறு, தேங்காய் சோறெல்லாம் விறகடுப்பில் சமைச்சா நல்லாயிருக்கும். நெய்ச்சோறு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், உரப்பு இல்லாமல் இருக்கும். பிரியாணினா 1 வயசு குழந்தைக்கெல்லாம் கொடுக்க யோசிப்பாங்க. நெய்ச்சோறாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க. வெறும் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் சாப்பாடு ஊட்டும்போது இந்த சாப்பாடை நல்லா மசிச்சு ஊட்டுனா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதமே நல்லா. அமீன் பிரதர், ஏன் ஒய் எதுக்கு கருப்பு பா அது பாட்டு. கருப்பு உங்களுக்கு பிடிக்கும். மனசு தான் வெள்ளையாக இருக்கணும், உடம்புல என்ன இருக்கு? நிறத்தில் என்ன இருக்கு? மனசு தான் நல்லா இருக்கணும். வெளியே வெள்ளையாக இருந்து மனசு கருப்பாக இருந்து என்ன பண்ண? குழந்தைங்களுக்கு காலையில் டிஃபன் லஞ்ச் கட்டி கொடுக்கலாம், ஈஸியாக இருக்கும். இதில் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வெறுவாயிலே சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கெல்லாம். 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைக்கெல்லாம் அப்படியே எடுத்து மசிச்சு ஊட்டி விட்டா வெறும் சாதமே டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த குழம்பும் எதுவுமே வேண்டாம். சரி, வேட்டு கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்துட்டு வருவோம். என்னது? என்னடா வா. அச்சோ, இதில் வந்து ஒரு நிமிஷம் இங்கே வா.